கேப்டன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் மனங்களில் நிறைந்திருக்கும் நிலைத்திருக்கும் என்னோட விஜயனனுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிச்சிருக்கு. என்னோட விஜயனன் நான் சொல்றதுக்கு காரணம், நான் அவரை எப்பயுமே விஜயனன் தான் கூப்பிடுவேன். அப்படிப்பட்ட நான் அண்ணேன்னு உரிமையோடு கூப்பிடக்கூடிய விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு சிறப்பான நிகழ்வு மத்திய அரசு வழங்கியிருக்கு, பத்மபூஷன் விருது வழங்கியிருக்கு. இது மதிப்புக்குரிய அன்னியார் பிரேமலதா அன்னியார் சொன்ன மாதிரி, அவர் நம்மளோட வாழ்ந்திருக்கிற காலத்தில் கொடுத்துருந்தா மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடிப்பாங்க. அவர் நம்மை விட்டு இறைவன் அழைத்து கொண்ட பிறகு இந்த விருது கொடுக்குது. இருந்தாலும் எப்போ கிடைச்சாலும் விருது தான். பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அவரை பற்றி ஒரு 4 வரி எழுதியிருந்தேன். காற்று உன் பக்கம் வீசும், இனி நாடு உன் புகழை பேசும், வெற்றிகள் தேடி வரும், விருதுகள் கோடி வரும் அப்படின்னு நான் அவரை பற்றி எழுதியிருந்தேன். எனக்கு இந்த விருது கிடைச்சதுமே அந்த நினைவு தான் என் மனசில் அப்படியே ஆள பதிஞ்சது. வெற்றிகள் தேடி வரும், விருதுகள் கோடி வரும். எத்தனை விருது கொடுத்தாலும் அதுக்குண்டான தகுதியான ஒருத்தர் தான் விஜயகாந்த் அவர்கள். இன்னைக்கு பத்மபூஷன் விஜயகாந்த் அவர்கள் என்று பேசப்பட போறாரு. ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. புரட்சி கலைஞர் விஜயகாந்த், கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த், எத்தனை பட்டங்கள்! தமிழ் திரைகளை இதுவரைக்கும் எந்த நடிகருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை. பல பெயர்களில் பல பட்டங்களில் அழைக்கப்படுவர் தான் விஜயகாந்த் அவர்கள். இந்த நல்ல நிகழ்வு மத்திய அரசு விருது வழங்கி இந்த நினைவு நாளில் எனக்கு அவரை பற்றி பேசும்போதே இன்னமும் அவர் நினைவுகள் தடுமாற வைக்குது. இருந்தாலும் என்னுடைய அன்பு வேண்டுகோள், தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கு என் அன்பு வேண்டுகோள், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பிரேமலதா அன்னியார், அன்பிற்குரிய சுதீஷ் அவர்கள், அன்பு செல்வங்கள் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் அவர்களின் கரங்களை வலுப்படுத்துங்கள், அவர்களை பலப்படுத்துங்கள். கேப்டனுக்கு, கருப்பு எம்ஜிஆருக்கு, புரட்சி கலைஞருக்கு, பத்மபூஷன் விஜயகாந்த் அவர்களுக்கு நீங்கள் செய்யும் நன்றி கடன். மீண்டும் அவர்களை வெற்றி பாதையில் பயணிக்க வையுங்கள், வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லுங்கள், கரம் கொடுங்கள். அவர் புகழையும் பெருமையும் என்றும் அழியாமல் காப்பதற்கு நீங்கள் துணையாக இருங்கள். உங்களுடைய அன்பு சகோதரன், என்னுடைய விஜயனனுக்கு ஆருயிர் நண்பர் என்று அழைக்கப்பட்ட லியாக்கத் அலி கானின் அஞ்சலி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.